ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். இப்போ நீங்க பாக்குறீங்க ஜெய் மெயின் கெமிஸ்ட்ரி பிவைக்யூ 2 கொஸ்டின்ஸ் டைரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டி. நான் பல நிறைய சொல்லியிருப்பேன், என்சிஆர்டி லைன் படிங்க கெமிஸ்ட்ரிக்கு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு டைரக்டா என்சிஆர்டி மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற ஒரே செஷன்ல 2 பேப்பர்ல சேம் கொஸ்டின், சேம் கான்செப்ட், சேம் ஃபைலன்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின் டைரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டி தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. February 1st shift 1ல January 2024ல PYQ இது நான் காட்டுறேன். given below the two statements assessment reason question. All alkanes are in chapterல கேட்டிருக்காங்க. All alkanes react with KCN to form alkyl cyanide as a main product. AgCN forms as a isocyanide as a main product. அதுக்கப்புறமா ரீசன் பாத்தீங்கன்னா KCN AgCN form are highly ionic compounds. அதுக்கப்புறம் இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதான் 4 ஆப்ஷன். both are correct, A correct, R incorrect. இப்போ நான் இதே டாபிக்கை நான் இப்ப இதுக்கு வரும் பாருங்களேன். இல்லைன்னா ஆல்ரெடி என்சிஆர்டியா இப்ப எப்படி வாங்கலேன். நாங்க டேரக்டா எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க எக்ஸாம்பிள் 6.5 இதுல வந்துட்டு alkynes react with KCN to form alkyl cyanide as a main product while AgCN forms isocyanide as a chief product. டைரக்டா இதே கொஸ்டின் அங்க கேட்டுருக்காங்களா? ஆன்சர் பாருங்க. KCN is predominantly ionic and provides cyanide ions in solution. Although both carbon and hydrogen bonds are in position to donate electron pairs, the attack takes place mainly through carbon atom and not through nitrogen atom, since CC bond is more stable than CN bond. However, AgCN is mainly covalent in nature and nitrogen is free to donate electron pair, forming isocyanide as a main product. இப்போ புரியுதா? AgCN வந்துட்டு isocyanide கொடுக்குது, KCN வந்துட்டு alkyl cyanide கொடுக்குது. புரிஞ்சுதா? இது இன்னொரு கொஸ்டின் இப்ப காட்டுறேன் பாருங்க. டைரக்டா நீங்க வந்துட்டு அதேதான் இது நீங்க இது கூட இங்க எல்லாம் கொடுக்கல, மெயினாலாம் கொடுக்கல, டேட்டா ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டினால கொடுத்துருக்காங்க. இதுக்காக இன்செட் லைன் பை லைன் நான் படிக்க சொல்றேன். புரியுதா? லைன் பை லைன் நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நான் வந்துட்டு எக்ஸாம்பிளோட படிக்க சொல்றேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் போடுங்க, புக் பேக் சம்ஸ் போடுங்க, அதுக்காக தான் படிக்க. இன்னொரு கொஸ்டின் நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து 2024 ஜனவரி 1 February 1ல ஷிஃப்ட் 1ல கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. அதே மாதிரி 29th January shift to January 2024 கேட்டிருக்காங்களா? alkyl halide is converted into alkyl isocyanide by reaction with alkyl halide is converted into alkyl isocyanide. புரியுதா? isocyanide அப்பனா AgCN தானே. டைரக்டா சிம்பிளா கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? 2 கொஸ்டின். அது February 1st January 29th. January 29th பசங்கலாம் தெரியாது, இதை படிச்சிருப்பாங்க, படிக்க போற மார்க் போயிருக்கும். ஆனா February 1st பசங்க படிச்சு போயிருக்காங்க, ஈஸியா மார்க் வாங்கலாம். இதுக்காக தான் சொல்றேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லைன் பை லைன் படிங்க, ஈஸியா மார்க் வாங்கலாம், சிம்பிளா மார்க் வாங்கலாம். படிங்க. இதுக்காக தான் என்சிஆர்டி லைன் பை லைன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்க சொல்றேன். இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.